எக்கனாமிக் கிரைசிஸ் டைம் ரம்புக்கணையில் வந்து எரிபொருள்களோட விலை உயர்வு, எரிபொருள்கள் தட்டுப்பாடு அது சம்பந்தமான ஒரு போராட்டம் நடந்து அது ஒரு கலவரமாக மாறி போலீசார் எல்லாம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சம்பவம் இடம்பெற்ற இடம் தான் இந்த பஸ் போய் கொண்டிருக்கிற இந்த இடம். இந்த யானைகளோட நீங்கள் ஒரு நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சூட்டபுளான டைம் வந்து காலமாக 10 மணிலேருந்து 12 மணி மட்டும், பின்னேரம் 2 மணிலேருந்து 4 மணி மட்டும். இதில் பாருங்க ஒரு குட்டி யானை ஒன்று இவ்வளோ நேரம் வந்து சேத்துக்குள்ள நின்று விளையாடிட்டு அந்த சவரில் குளிக்கிறதுக்காண்டி இப்போ அந்த சவருக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து யானையின் டங், அதாவது சாணகத்திலிருந்து தான் செஞ்சுருக்கிறாங்க. ஹாய் வணக்கம். நான் இப்போ பின்னவள யானைகள் சரணாலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025, அதாவது இந்த வருஷத்தின் முதலாவது ட்ரிப் வந்து நாங்கள் யானைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆனால் என்னென்னா இந்த வீடியோ வந்து புத்தாண்டு கழிச்சு ஒரு 3-4 நாளுக்கு பிறகு தான் அப்லோட் ஆகும். இருந்தாலும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கொழும்புல இருந்து தான் பின்னவளைக்கு போக போகிறோம். இப்போ கொழும்பு கோட்டையில இருந்து கண்டிக்கு போகிற ட்ரெயின்லாம் ஏறி போக போகிறேன். யூஸ்வலாக வந்து இங்கே கொழும்பு சைடில் வந்து ரெயினில் வந்து சீட் கிடைக்கிற கஷ்டம். அதால் வந்து எப்படி நின்று தான் போகணுன்றதால 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்தோம். இது வந்து 200 ரூபா வரும். இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ பட்ஜெட் கோஸ்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நிஜ மாதிரி ரெயின் சரியான க்ரௌட், 3rd கிளாஸில் நின்று தான் போனோம். போய்கிட்டு இருக்கும்போது சரியான மழை. இந்த மழையால் வந்து அந்த எலிபன் ஆர்பனேஜில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ரம்புக்கண ரயில்வே ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். பின்னவள எலிபன் ஆர்பனேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டாப் வந்து அது இதுதான். நீங்கள் என்னென்னா கண்டிலிருந்து வர்றண்டா கூட இந்த ரயில்வே ஸ்டாப்பில் இறங்கி போகலாம். பார்த்தீங்கன்னா மழையும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இந்த ரயில்வே ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வந்து ரம்புக்கணம் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதில் வந்து கேகாலைக்கு போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா அந்த எலிபன் ஆர்பனேஜுக்கு பக்கத்துலேயே இறக்கிடுவாங்க. ஒரு ஆளுக்கு 35 ரூபா தான் முடியும். பஸ்ஸில் ஏறி நாங்கள் இப்போ பின்னவளைக்கு போய் கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு போயிறத கடவையை கிடக்குது. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் டைம் வந்து எரிபொருட்களோட விலை உயர்வு, எரிபொருட்கள் தட்டுப்பாடு சம்பந்தமாக இங்கே ரம்புக்கணையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து போலீஸார் வந்து கண்ணீர் புகை கொண்டு வீசினாங்க. பேந்திரண்டா அவங்க ஒரு சமயத்தில் துப்பாக்கி பிரியம் கூட மேற்கொண்டிருந்தாங்க. அதில் வந்து ஒருவர் இறந்திருந்தார். அந்த இன்சிடென்ட் நடந்தது இந்த இடத்தடிலான். பஸ் வந்து எங்களை எலிபன் ஆர்பனேஜுக்கு பக்கத்தில் இறக்கி விட்டுச்சு. நாங்கள் இப்போ என்னென்னா நுழைவாயிலுக்குள்ளால் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு தான் போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ஆர்பனேஜ் ஆதரைஸ் பண்ணின இந்த ஆர்பனேஜுக்கு வெளியில் நடக்கிற ஒரே ஒரு ஆக்டிவிட்டி இங்கே இருக்கிற யானைகளை கூட்டிக்கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ரிவரில் குளிப்பாடுற அது மட்டும்தானா. யானைகள் சம்மந்தமாக இதை தவிர வேறு ஏதாவது இந்த ஆர்பனேஜுக்கு வெளியில் ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் அதுக்கும் வந்து இவங்களுக்கும் வந்து இந்த சம்மந்தம் இல்லை. அதால் வந்து அது சம்மந்தமாக அவதானமாக இருக்க சொல்கிறாங்க. ஏனெண்டா வந்து அப்படியான ஆக்டிவிட்டீஸில் வந்து சில பண மோசடிகள் இடம்பெறதால தான் இப்படி ஒரு நோட்டீஸை இதில் வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பனேஜ் வந்து 8:30க்கு வந்து ஓப்பன் ஆகுது. 10 மணியிலிருந்து 12 மணி மட்டும், அதாவது காலை 10 மணியிலிருந்து 12 மணி மட்டும் வந்து யானைகளை குளிப்பாட்ட கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பின்னேரம் வந்து 2 மணியிலிருந்து 4 மணி மட்டும் யானைகளை குளிப்பாட்ட கூட்டிக்கிட்டு போகிறாங்க. 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட். இதோட வந்து டேக்ஸும் வந்து ஆட் பண்ணப்படும். லோக்கல் அடலுக்கு வந்து 250 ரூபா, லோக்கல் சில்ட்ரன்ஸுக்கு வந்து 100 ரூபா. அதே நேரம் பாடசாலை சீருடையோட 25க்கு மேற்பட்ட மாணவர்கள் வரும்போது ஒரு ஆளுக்கு 50 ரூபா படி சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபாரின் அடலுக்கு வந்து $15, ஃபாரின் சில்ட்ரனுக்கு வந்து $7.5, ஷார்ட் கண்ட்ரி அடல்ஸுக்கு வந்து $10, ஷார்ட் கண்ட்ரி சில்ட்ரன்ஸுக்கு வந்து $5. சில்ட்ரன்ஸ் வந்து 12 வயதை விட குறைவாக இருக்கணும். இதை விட இல்லைண்டா எலிபென்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது, குளிக்கிறது, மற்றது சாப்பாடு கொடுக்குறது, இதுக்கெல்லாம் வேறு வேறு ப்ரைஸில் டிக்கெட் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து எலிபென்ட் குளிக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இது வந்து ஆர்பனேஜுக்கு வெளியிலான் ஒரு ரிவருக்கு பக்கத்தில் நடக்க போகுது. இந்த ஆக்டிவிட்டீஸை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அடிஷ்னலாக ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. எங்களோட என்ட்ரி டிக்கெட்டை வச்சு இதை போய் பார்க்கலாம். ஆனால் என்னென்னா நாங்கள் போய் அந்த யானைகளோட குளிக்கலாது.
இந்த யானைகள் குளிக்கிற இடத்துக்கு போகிற வழியில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய சுவனியர் ஷாப் தான் இருக்குது. அங்கே அதில் பாருங்கள், அதில் அந்த ரிவர் தெரியுது, அதெல்லாம் வந்து யானைகள் குளிக்கிற இடம். இதில் பாருங்கள் ஒரு செயின் இருக்குது. இந்த செயினுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் போயிடாது. அப்படி நாங்கள் போகணுமெண்டா வந்து அடிஷ்னலாக வந்து 750 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும். அந்த யானைகளோட சேர்ந்து குளிக்கிறதுக்கான டிக்கெட் தான் அது. இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு ஷவர் ஒன்று இருக்குது. இதை வச்சு யானைகளை குளிப்பாட்டுறாங்க. ஒரு குட்டி யானைன்னு அந்த சேத்துக்குள்ள 2 விளையாடி போட்டு இந்த ஷவரில் குளிக்கிறதுக்காண்டி இந்த ஷவருக்கு பக்கத்தில் வந்து ஒன்று இருக்குது. இன்னொரு குட்டி யானையை பாருங்க, அந்த கல்லில் வந்து முதுகை தேய்ச்சி கொண்டு நிற்குது. இன்னொரு குட்டி யானை பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த சேத்துக்குள்ளே குளிக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னென்னா அந்த சேத்துக்குள்ளே குளித்ததெல்லாம் காணும்னு சொல்லி இந்த யானை பாகன் வந்து அந்த யானைகளை வந்து திருப்ப ஆற்றுக்களை கூட்டிகிட்டு வந்து இந்த ஷவரால் குளிப்பாடி கொண்டிருக்கினேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிஸ் சின்ன பிள்ளைகளோட வந்து இந்த யானைகளை தொட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தான் வந்து அந்த 750 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிக்கெட் எடுக்கணும். நான் எடுக்கல, நீங்களும் வந்து சின்ன பிள்ளைகளோட போகிறீங்கன்னா அந்த டிக்கெட் எடுங்க. இல்லாட்டி அதை எடுத்து யூஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பம்ண்டா எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பின்னேற 4 மணி ஆச்சு. யானைகள் எல்லாம் கரைக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாசலால் ஏறி மேலே அங்கே அந்த ஓர்பனேஜுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த கடையை பாருங்கள். இந்த கடையில் வந்து யானைன்ற டங், அதாவது யானைன்ற சாணியிலிருந்து செஞ்ச பேப்பர்ஸ், மட்டைகள், அதுகளிலிருந்து செஞ்ச அந்த ஃபோட்டோ கார்ட்ஸ், அதுகளை வந்து சுவனியராக வந்து இவங்க விற்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஆர்பனேஜுக்கு உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து விரும்பி பார்க்க வர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தகர கொட்டில்கள் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து என்னென்னா இந்த பாத்திங் டைம் உடைய, அதாவது மிச்ச நேரம் ஃபுல்லாகவே அங்கே தான் வந்து யானைகள் வந்து நிற்பின. இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு 1 வே ட்ராவல் ப்ளஸ் இந்த என்ட்ரி டிக்கெட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 530 ரூபா தான் முடிஞ்சிருக்கு. உண்மையிலேயே வந்து இது ஒரு பட்ஜெட்டான ட்ரிப் தான். ஆனால் இந்த ட்ரிப் மூலம் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரைஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். நீங்களும் வந்து உங்களோட சின்ன பிள்ளைகள் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண இது ஒரு நல்ல ஒரு இடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் என்னுடைய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது வந்து என்னை என்கரேஜ் பண்ணும் வேறு வீடியோக்கள் போட. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.